வாய் சொல் வாளை விட வலிமை. இத உணர்ந்தா 7 நாள்ல சிகரம் தொடலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஊர்ல படிப்பு இருக்கு, உழைப்பு இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா அதிகாரம் எல்லாருக்குமா கிடைக்குது? மரியாதை எல்லாருக்குமா கிடைக்குது? இல்லல்ல. ஏன் தெரியுமா? வாய் சொல். வாள் ஒருத்தனை கொல்லும். ஆனா வாய் சொல் ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கும். 2300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உண்மைய உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தவன் ஆச்சாரிய சாணக்கியர். இந்த வீடியோ வெறும் மோட்டிவேஷன் கிடையாது. இது சாணக்கியா ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்காக. 7 நாள்ல உங்க பேச்சு, உங்க அடையாளம், உங்க ஆயுதம். ரெடியா? டே 1. மௌனம். பேசாமலே வெல்லும் கலை. சாணக்கியர் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? அதிகம் பேசுறவன் தான் சக்திய வெளியே சிந்துறான். இத சாணக்கியரோட ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்ல இருந்து பார்க்கலாமா? சாணக்கியர் மகத அரசவைக்கு போன நாளு மன்னன் தனநந்தன் எல்லாரும் முன்னாடியும் சாணக்கியரை அவமானப்படுத்துறான். சாணக்கியர் குடுமையை பிடிச்சி இழுத்து வெளியே தாடுறான். அந்த இடத்துல சாணக்கியர் நினைச்சிருந்தா சத்தம் போட்டு திட்டியிருக்கலாம், சாபம் போட்டிருக்கலாம். ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த மௌனம் பலவீனம் இல்ல, அது புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. அமைதியா வெளியே வந்து குடுமையை தட்டிட்டு ஒரு சபதம் மட்டும்னு சொன்னாரு. இந்த நந்த வம்சம் அழியும் வரை நான் இதை கட்ட மாட்டேன் என்று. அந்த மௌனம்தான் பின்னாடி ஒரு பேரரச உருவாக்குச்சு. லெசன்: அவமானத்துக்கு உடனடி பதில் பேசுறது உணர்ச்சி. அதுவே அவமானத்துக்கு மௌனம் காப்பது ராஜதந்திரம். டே 1 பிராக்டிஸ்: இன்சல்ட் வந்தா உடனே ரிப்ளை வேண்டாம், அப்சர்வ் பண்ணுங்க. சைலன்ஸை வெப்பனா மாத்துங்க. அடுத்தது டே 2. வார்த்தையின் எடை. ஒரு சொல் போதும். சாணக்கியர் சொல்றார், அளவுக்கு மீறி பேசுறவன் தன் மதிப்பை தானே குறைக்கிறான். ஒரு முறை சாணக்கியர் சந்திரகுப்தனை ஒரு போர் திட்டத்துக்கு தயார் பண்றார். அப்போ ஒரு பிடிப்பட்ட ஒற்றனை சபையில கொண்டு வராங்க. எல்லாரும் கத்துறாங்க, மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஒற்றன் வாயே திறக்கல. அப்போ சாணக்கியர் உள்ள வரார். அவன்கிட்ட போய் ஒரே கேள்வி: உன் அரசன் உன்னை வீரனா பார்த்தானா இல்ல ஒரு கருவியா பார்த்தானா? அந்த ஒரே வார்த்தை அவன் மனச உடைச்சது. அடுத்த நிமிஷமே எல்லா ரகசியமும் வெளியே வந்தது. இதுல 1 மணி நேர சத்தத்தை விட 1 நிமிஷ சரியான சொல் அதிக சக்தி வாய்ந்ததுன்னு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். டே 2 பிராக்டிஸ்: அதிகம் பேசாதீங்க, வார்த்தைய செதுக்குங்க. குறைவான சொல் அதிக தாக்கம் உண்டாக்கும். அடுத்து டே 3. எதிராளியின் மனதை அறிதல். இது சாணக்கியர் சொன்ன ஒரு கோல்டன் ரூல். மனுஷனை ஜெயிக்க வாளை எடுக்க வேண்டாம், அவன் ஆசையை எடுத்தா போதும். ஒரு முறை ஒரு பெரிய கோட்டைய சந்திரகுப்தன் எவ்வளவோ நாள் முற்றுகையிடுறான். ஆனா ஜெயிக்க முடியல. சாணக்கியர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த கோட்டையின் தளபதி புகழ் விரும்புறவன், ஈகோ அதிகம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு ஒற்றர்களை அனுப்பி ஊரு முழுக்க பேச வச்சார். இந்த தளபதி நினைச்சா இந்த ராஜ்யத்தையே ஆளலாம் அப்படின்னு. அந்த புகழ் அவன் மனச மயக்கியது. தளபதியே துரோகம் பண்ணி கோட்டை திறந்தான். சாணக்கியர் வாள் இல்லாம ஜெயிச்சார். டே 3 பிராக்டிஸ்: பேசுறதுக்கு முன்னாடி இவருக்கு என்ன முக்கியம்? ஆசை, பயம், ஈகோ ஐடென்டிஃபை பண்ணுங்க. டே 4. குரல், உடல் மொழி. சாணக்கியர் சொல்றார், ஒரு ராஜா பேசுறதுக்கு முன்னாடி அவன் உடம்பே பேசணும். சந்திரகுப்தன் இளம் வயசுல அரசபைக்கு வர்றான். சோர்வா தலைய குனிச்சு நிக்கிறான். சாணக்கியர் தனியா கூப்பிட்டு சொன்னது, நீ பேசாம இருந்தாலும் உன் தோள் பேசணும், உன் பார்வை பேசணும். அடுத்த நாள் சந்திரகுப்தன் நிமிர்ந்து நின்னு அமைதியா பேசினான். சபை முழுக்க அமைதி. லெசன்: குரல் பிளஸ் தோரணை ஈக்குவல் டு அதிகாரம், ஆளுமை. டே 4 பிராக்டிஸ்: கண்ணை பார்த்து பேசுங்க. அமைதியான ஆழமான குரல்ல பேசுங்க, பயப்படாதீங்க. டே 5. ராஜதந்திர பேச்சு. சாணக்கியர் சொன்ன ஃபேமஸ் லைன்: பாம்பும் சாகணும், பாம்பும் நோகக்கூடாது. ஒருமுறை மகத எல்லையில மக்கள் கிளர்ச்சி. சந்திரகுப்தன் படை அனுப்ப நினைக்கிறான். சாணக்கியர் தடுத்தார். மக்கள் தலைவனை கூப்பிட்டு சாணக்கியர் சொன்னது, உங்க கோபம் நியாயம், ஆனா இந்த போராட்டம் உங்க எதிரிகளுக்குத்தான் லாபம். கோபத்தை ஏத்துக்கிட்டார். அதே சமயம் தன் பக்கம் இழுத்தார். போரே இல்லாம பிரச்சனை முடிஞ்சது. லெசன்: எதிர்க்காம திருப்பி பேசு. டே 5 பிராக்டிஸ்: நீங்க தப்புன்னு சொல்லாதீங்க, உங்க பாயிண்ட் புரியுதுன்னு ஆரம்பிங்க. டே 6. தலைமைத்துவ பேச்சு.
சாணக்கியர் சொன்னார், ஒரு தலைவன் அதிகாரம் காட்டக்கூடாது, நம்பிக்கை கொடுக்கணும். ஒரு முறை சந்திரகுப்தன் படை வீரர்களுக்கு உரையாற்றப் போறான். அவன் பயந்தான். சாணக்கியர் சொன்னது, அவங்களுக்கு ராஜாவா பேசாத, அவங்களோட கனவுக்காக பேசு. சந்திரகுப்தன் வீரர்களோட கஷ்டம், குடும்பம், எதிர்காலம் பற்றி பேசினான். வீரர்களோட கண்களில் கண்ணீர், கைகளில் ஆயுதம். லெசன்: லீடர் பேசுறது இதயத்துக்கு. டே 6 பிராக்டிஸ்: நான் என்பதை குறைச்சு நாம் என்பதை அதிகப்படுத்துங்க. டே 7 நேர்மை மற்றும் பணிவு. சாணக்கியர் சொன்ன உச்ச உண்மை: சாதுரியமில்லாத நேர்மை அப்பாவித்தனம், நேர்மையில்லாத சாதுரியம் அழிவு. சாணக்கியரின் மிகப்பெரிய எதிரி ராட்சசன். அவன் அறிவாளி, ஆனா எதிரி. சாணக்கியர் அவனை அழிக்கல. சொன்னார், உங்க அறிவும் என் தந்திரமும் சேர்ந்தா இந்த நாடு உலகத்துக்கே வழிகாட்டும். தன் ஈகோவை விட நாட்டை பெருசா வச்சார். எதிரி அமைச்சரானான். லெசன்: நேர்மைதான் காலம் அழிக்க முடியாத வலிமை. ஃபைனல் பிராக்டிஸ்: மனசார நல்ல வார்த்தை பேசுங்க, பணிவோட இருங்க. இந்த 7 நாள்ல நீங்க கத்துக்கிட்டது பேச்சு இல்ல, ராஜதந்திரம். வாய் சொல் வாளை விட வலிமை. இந்த வீடியோ முடியும்போது நீங்க பேச ஆரம்பிச்சா உலகம் அமைதியா கேட்கும். போங்க, உங்க வார்த்தையால உங்க சிகரத்தை தொடுவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க நண்பர்களுக்கு சாணக்கியரோட இந்த தந்திரங்கள் தேவைப்படும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.